வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. வீடு கூட உடனே கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். படப்பையிலேருந்து ஒரத்தூர் ரோடு ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. சவுத் ஃபேஸிங் 20 ஃபீட் ரோடு, 30க்கு 60, 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லக்கூடிய ரேட்டு 1500 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஃபைனல் ரேட்டு. வாங்க, லேண்டை பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா ரேட்டு இதுதான் ஃபிக்ஸட் ரேட்டு. ஓகேன்னா அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி மீட்டிங்கெல்லாம் கொடுத்தாச்சு. அப்போது வந்து பார்த்தோம்னா இந்த ரேட்டு தான் ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லியே கூப்பிட்டா சொல்லியிருக்காங்க. நம்ம திரும்பவும் வந்துட்டு நெகோசியபிள் பற்றி பேசுகிறது தான் பார்த்திங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு வர வேணான்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஸோ நம்மகிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் 2 டைம் இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க. சொன்னதுக்கப்புறமும் திரும்ப அங்கே போய் நெகோசியபிள் நீங்கள் இது ஃபைனல் பண்ணி தான் சொன்னாங்கன்னு சொல்லி பேசலாம். பட் திரும்ப நெகோசியபிள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா திரும்பவும் தனியாக கூப்பிட்டுங்க இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பண்ண தெரியுமான்ற மாதிரி நம்மளை கேட்டுடுறாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து நேருக்கு நிறைய கேட்டுறாங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ரேட்னா ஃபைனல் ரேட்டுன்னு சொல்லிடுவோம். இல்லை உட்காந்து பேசலாம், அந்த தான் ஃபைனல் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பேசுகிறதுக்கு சான்ஸ் இருந்தால், கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாங்கன்றத ஒரு சிலர் நானே ஓப்பனாக சொல்லுவேன். இமயம் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதோ அது உண்மையை அப்படியே பேசிடுவோம். ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் ரேட்டு. ஸோ இதுங்க ஒர்த்தான ரேட்டானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டு இது ஒர்த்தான ரேட்டு தான். ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில், ரோடுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் புதுசாக லே அவுட் போட்டுட்ருக்காங்க. 2500 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு புதுசாக நியர்பை, அப்படியே நியர்பையில் லே அவுட் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் ரோடுலேருந்து ஒரு 10 பிளாட் தள்ளி வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஈஸியாக உடனே கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் யாராவது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவானான்னு தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏதாவது செலவு பண்ணணுமேன்றதுக்காக ஒருத்தர் கட்டிட்டாங்கன்னா பார்த்தோன்னா அப்படியே கூட இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தராக கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தோன்னா தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். நீங்கள் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் சரி. நீங்கள் ஒரத்தூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரத்தூர் அம்மனப்பாக்கம் அடுத்து வருது, அடுத்து ஒரத்தூர் வருது. அங்கேயே போனாலும் பார்த்தோம்னா அங்கே 2500 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. அப்போ இதோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரேட்டை பொறுத்தவரையும் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையும் கூட பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம மாடம்பாக்கம், நீலமங்கல் சைடில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா உரகடம் ஒர்க்கிங் பர்சன் எல்லோரும் இந்த ரோடை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ போக்குவரத்து அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா அவங்களும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. வீடும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணுறவங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்பீட் ஆகிடும். அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க. ஒர்த்தான பட்ஜெட்டு. இந்த 27 லட்சம் வரும் இது பட்ஜெட் டோட்டலாக. பாருங்கள், இந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டமாக நம்ம வந்து பேசுவோம். அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க, லோனுக்கு வேணால் கூட போய்க்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். சரிங்களா? உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.